12th accountancy 4th chapter goodwill 5th exercise sum இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு 3 இயர்ஸ்க்கு தந்திருக்காங்க. 2016 நான் ரெக்கரிங் இன்கம் ஒரு 2500 இருக்குது. 2017 3500 ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னு இருக்குது. இந்த சம்மை எப்படி பண்ணுதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கேல்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர்ஸ் 3 இயர்ஸை எழுதியிருக்கோம். ப்ராஃபிட்ஸு 25,000 23,000 26,000 நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரெக்கரிங் இன்கம் 2016 ஒரு 2500 இருக்குது. இதை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணும்போது 22,500 23,000 26,000 நமக்கு வருது. 2016 rupees 3,500 ஸ்டாக்கு டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னு தந்திருக்காங்க. டிஸ்ட்ராய்டு ரெடியூஸ்டு அப்படின்னோடனே நம்ம இதை வந்து லெஸ் பண்ணணும்னு நினைப்போம். லெஸ் பண்ணக்கூடாது, இதை நம்ம ஆட் பண்ணணும். 2017 டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர் 3,500 போட்டு இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே 22,500 26,500 26,000. நெக்ஸ்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் 2016 22,500 17 26,500 18 26,000 கண்டுபிடிச்சோம். இது அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 75,000 வருது. இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் 75,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 2 3. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000 நமக்கு கிடைக்குது. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நமக்கு 250 நமக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அந்த 250 ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணும்போது 24,750 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குட்வில். குட்வில்லோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,750 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் நமக்கு 2ன்னு சம்பளம் தந்திருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 49,500 வரும். இதுதான் ஆன்சர்.